வெற்றி என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க வெற்றி. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன வேணா நினைக்கட்டும். ஏன் தங்கம் இவ்வளோ படி ஏறி இறங்கக்கூடாது? ஏன்னா உனக்கு கால் வலிக்கும்ல. ஏன் அப்போ உங்களுக்கெல்லாம் கால் வலிக்காதா? எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு வலிக்கக்கூடாது. இதுக்கு தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆள் பார்க்க ரொம்ப ஒல்லியா இருக்கடி. தூக்குனா செம்ம வெயிட்டா இருக்க. அட போங்க வெற்றி, கண்ணு வைக்காதீங்க. போன்ஸ் இருக்குல்ல, எலும்பு கூட வெயிட்டா இருக்கும். ஒருவேளை அதுவா இருக்கும். மற்றபடி நான் வெயிட் கம்மி. என்ன ஒரு 35-40 இருப்பானா? 45 என்ன, 50 கூட இருப்பேன். சரி, நீங்க எப்படி 90 இருப்பீங்களா? அடி பாவி, என்னை பார்த்து 90 கிலோன்றியே. நான் என்ன அவ்வளோ குண்டாவாடி இருக்கேன்? ஒன்று பண்ணு, வா 2 பேருமே வெயிட் செக் பண்ணுவோம். யாருக்கு உண்மையான வெயிட்னு அப்போ தெரிஞ்சிடும். சரி சரி, கோவப்படாதீங்க. ஒருவேளை எனக்கு 50க்கு மேலே கூட காமிக்கலாம். உடனே அதை வச்சு நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க. எதுக்கு தேவையா? இப்போ எத்தனை கிலோ இருந்தா என்ன? அப்படி வா வலிக்கு. சரி விடுங்க வெற்றி, இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் நடந்து வர மாட்டேனா? உனக்கு நடக்க தெரியாது, நீ இப்போதான் சின்ன பிள்ளை. நீ கம்முன்னு கடை, நான் உன்னை தூக்கிட்டு வரேன். தூக்குற நானே அமைதியாக இருக்கேன், உனக்கு என்னடி பிரச்சனை? இல்லை வெற்றி, என்ன இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெயிட்டாக தான் இருப்பேன். இவ்வளோ தூரம் நீங்கள் தூக்கிட்டு வந்ததே பெருசு. இதுக்கு மேலேயும் வேண்டாம் வெற்றி. எனக்கு அப்புறம் கால் எதுக்கு இருக்கு? நான் நடந்து போய்க்கிறேன் வெற்றி. சும்மா இரேண்டி, எனத்தையாவது ஒன்று சொல்லி கடுப்பேற்றிட்டு இருப்பாவ. எங்களுக்கெல்லாம் கால் நடக்கிறதுக்கு இருக்கு, உனக்கு மட்டும் கால் செருப்பு போடுறதுக்கு இருக்கு. போதுமா? அட பாவி, ஏன் எதுக்கு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றடி நீ. ஏன் வெற்றி, அறிவாக இருக்கிறத போய் டார்ச்சர்னு சொல்கிறீங்களே? அதுக்கு தான் நான் அறிவை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஏம்மா தாயே, தயவு செஞ்சு அந்த அறிவை பயன்படுத்திடாதம்மா. இதவே எங்களால் தாங்கிக்க முடியல. இனியும் நீ அறிவை யூஸ் பண்ணனா அவ்வளோதான் போல. உன் அறிவை நீ பூட்டியே வச்சுக்கோ, மற்றவங்க கிட்ட கூட யூஸ் பண்ணிக்கோ. என்கிட்ட உன் அறிவை தயவு செஞ்சு காட்டாதம்மா. சரி சரி, இவ்வளோ கெஞ்சுறீங்க. அதுக்காகவாது உங்ககிட்ட அறிவை யூஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை முதல்ல பண்ணு.